welcome back to my YouTube channel. KFC ட்ரை பண்ணணும்னு இருக்கு. அதனால இன்னைக்கு ஈஸியாக இருக்கிற ரெசிபியை பார்த்து இன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ நான் என்ன என்னங்க இது சொல்லுங்க வரேன் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக இது பண்ணால் வீட்டில் பண்ணலாமல்ல, ஈஸியாக இருக்கும் இப்படி தோணுச்சு. அதனால நான் இன்னைக்கு சிக்கன் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓ மை காட், என்ன பாப்பா என்ன ஆச்சு? இப்ப என் கண்ணு கலங்குது. நான் சிக்கன் கட் பண்ணிட்டு கொண்டு வர அந்த சிக்கனுக்கு கோட் போடுவாங்களே, ஐயோ அது இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே கூட சொல்லவே மறந்துட்டேன். அந்த அங்கிளே இது ட்ரை பண்ணல. அது வேற இன்னும் 2 hours வேற மேரினேட்டுக்கே 2 hours இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். வைக்கணுமா? மேரினேட்டுக்கு 2 hours வைக்கலாம். அம்மாவோட குக்கிங் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இருக்கிறதுல நான் எப்படி பண்ண முடியும் அப்போ ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணது இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை, அப்படி நான் சொல்கிறேன்ல எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. A few moments later. சரி, சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இது இந்த லெக் பீஸ் இருக்குல்ல, இது யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இது லெக் பீஸ் இப்படி இருந்தா சரியா ஆயில்ல போட்டா சரியா அது ஸ்பைசி எல்லாம் போகாது, உள்ள ஃபுல்லா ஃப்ளேவர் எல்லாம் உள்ள போகும். அதனால நான் இது இப்படி கட் பண்றேன். அந்த அங்கிளுக்கு நான் பெரிய பெரிய பீஸ் வேணும்னு சொன்னதுக்கு அந்த அங்கிள் இப்படி எல்லாம் கட் பண்ணிட்டு தந்திருக்காங்க. ஆனால் பாவம் அங்கிள் நல்லாவே கட் பண்ணிட்டு தந்திருக்காங்க. பார்ப்போம். ஆக்சுவலாக ஹோம்மேடில் எப்படி கேப்சி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறேன். சேம் அந்த ரெசிபியில் இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இல்லை வெறும் கேப்சி இல்லை, ஒரு 5 star லெவலில் இருக்கும் அந்த கேப்சி எல்லாம் போகணும். ஏன்னா நாமளே மோர் போடுவாங்கல்ல, பாலும் இல்லாட்டி லெமன் போடலாம். வேணாம்னு சொன்னால் தயிர் போட்டுட்டு பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் தயிர், இதுக்குள்ள போடுற ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். அது என்ன சொன்னாங்க, சில்லி பவுடர் போடணும், அப்புறமா மஞ்சத்தூள் போட சொன்னாங்களா? இல்ல, சில்லி பவுடர் போட்டுட்டு சில்லி பவுடர் கூட பெப்பர் போடணும் இது சொன்னாங்க. எல்லாம் வாயில கட்டன்றோன்னா வாயில எல்லாம் கட் பண்ணக்கூடாது. அதனால இப்போ மூக்குள்ள போகும். பேக்கெட் ஃபுல்லா இருக்கும்ல, பேக்கெட் ஃபுல்லா போடக்கூடாது. இல்ல ஒரு ஆஃப் போடுங்க, பெப்பர் தூள் போடுங்க. ஓகே, சில்லி பவுடர் போடணும். இன்னொரு ஐடியா வந்தது, இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இஞ்சி பூண்டு உப்பு பேஸ்ட் இந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது 2 hours ஆகட்டும். நான் மேரினேட்டுக்கு இப்போ வச்சிருக்கேன் 2 hours ஆகாம அது 2 hours ஆகுது. அதான் கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெப்பர், மிளகு தூள் போடலாம், கொஞ்சம் உப்பு போடலாம். அப்புறமா வந்து எண்ணெயில் போட்டுட்டு அப்புறமா இன்னொரு ஸ்டெப் இருக்கு.
என்னோட கேஎஃப்சி ரெடி. என்னோட மண்டல விண்டு இருக்கும். என்னோட குக்கிங் சக்சஸ் ஆயிடுச்சு. Flashback. அப்போ என்ன பண்ணேன்னு சொன்னா, அப்ப நான் சரியா அது இண்டக்ஷன்ல எனக்கு எப்படி பண்றது தெரியல. நான் என்ன பண்ணேன், அந்த இண்டக்ஷனை வச்சுட்டு ஃபுல்லா போட்டுட்டேன். அந்த ஆயில் ஃபுல்லா போட்டுட்டு டீப் ஃப்ரைல வச்சுட்டேன். அது என்ன ஆயிருக்கு, அந்த ஆயில் ஃபுல்லா கொதிச்சிருக்கு. அது கொதிக்கல, நான் சரியா போட்டேன். டப்படப்பான்னு சொன்னது ஓடிட்டேன். அதை பார்த்து நான் பயந்துட்டு ஓடிட்டேன். அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறமா என் தங்கச்சிக்கு, என்னோட கசின் சிஸ்டருக்கு நான் கால் பண்ணிட்டா எனக்கு தெரியல, எனக்கு வராது, எனக்கு குக்கிங் வராது அது நான் சொன்னேன். அப்போ பார்த்தா அந்த பைத்தியக்காரி சொன்னா, நீ எதுக்கு நான் சொன்னேன் நீ இண்டக்ஷன்ல பண்ண பைத்தியக்காரியா, நீ போயிட்டு கேஸ்ல பண்ணிட்டு பாரு வருவான்னு சொன்னா. அப்போ நான் நினைச்சேன், ஆமால நான் அது ட்ரை பண்ணல சொல்லிட்டு நான் ஆக்சுவலா 2 டைம் போட்டேன். இல்லாட்டி என்னோட வீடியோவே ஃபுல்லா அது ஃபுல்லா இப்படி பிளாக்கா இருக்கும், இப்படி ஆயிருக்கும். ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ நான் ஒரு காமெடி பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு காமெடியா இருக்கு. என்னோட குக்கிங் பார்த்தா எனக்கு காமெடியா ஃபீல் ஆகும். இப்போ கரெக்டா வருது அது. சரி, இப்போ என்னோட டேஸ்டிங் டைம். இப்போ இது அப்பா செஞ்சது, இது கோலர் ஆயிடுச்சு. இப்படி நீங்க பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். 2 எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இது, செகண்ட் கரெக்டா வந்தது. இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா சூப்பரா இருக்கு. சரி, இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த பீஸ் ட்ரை பண்ணணும், லெக் பீஸ் ட்ரை பண்ணணும். ஒரு லெக்கும் வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெக் பீஸ். அந்த லெக்கை போட்டு நான் பால் பண்ணிட்டேன். ஐயோ சரி, இப்போ ஆனது ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சூடா இருக்கு. இது எப்படி நான் சாப்பிட்டு சொல்றது, இப்படி சூடா இருந்தா. செம்மையா வந்துருக்கும், ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ளீஸ் இண்டக்ஷனில் செய்யக்கூடாது. கரெக்டாக நீங்கள் கேஸில் தான் செய்யணும். இதில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும், அப்போ தான் வரும். இல்லாட்டி அப்படி ஆகும். அதனால என்ன சாப்பிடும். நல்லா வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். உள்ள கூட வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஆனால் சூடா இருக்கும். சூடாக சாப்பிடக்கூடாது. ஓகே, என்ன சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்றேன்னு அண்ட் லாஸ்ட் வீடியோ கூட நல்லா இருக்கும். எங்க அம்மா செஞ்சது அது செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொரு வாட்டி நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனா அது என்ன புரிஞ்சது தெரியல. எப்படி எல்லாம் கேப்சர் பண்ண முடிஞ்சது அப்படியெல்லாம் நான் பண்ணிருக்கேன். இது கூட அப்படியே பண்ணிருக்கேன். எப்படியெல்லாம் எனக்கு கேப்சர் பண்ண முடியும் அப்படியெல்லாம் நான் கேப்சர் பண்ணிருக்கேன். அதனால ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோல, ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன். நான் என் தமிழ்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட குக்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் ட்ரை பண்றேன். ஸோ அதனால நான் இப்படியே இம்ப்ரூவ் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு. ஆக்சுவலாக நான் இன்னும் நினைச்சேன் கேஎஃப்சியும் பண்ணிட்டு இந்த பக்கம் பிரியாணி பண்ணலாம்னு நினைச்சேன். பார்த்தா நான் ஒரே கேஎஃப்சிக்கே நான் இப்படி ஆகி போயிட்டேன். இந்த நான் ஃபுல்லா அது கேஎஃப்சியும் பண்ணிட்டு இந்த பக்கம் பிரியாணியும் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு ஃபுல்லு டே அல்ல, இந்த ஃபுல்லு நைட் ஆயிருந்தாலும் நான் இப்படியே இருந்திருப்பேன். ஸோ ஆனால் கேஎஃப்சி நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் மாவு தோணுது, அது ட்ரை பண்ணுங்க. கோல்டு வாட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா அது மாவில் போட்டுட்டு கொஞ்சம் ஃபுல்லாக மாவு எடுத்துட்டு அப்புறமா போடுங்க. நான் என்ன பண்ணேன்,
இன்னும் அந்த மாவை சரியா இப்படி செய்யலை, அதனால கொஞ்சம் கட்டியா இருக்கும் மாவு. ஆனால் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்தா நிஜமாக நல்லா இருக்கும். நானும் இதை தான் செஞ்சேன். ஆனால் அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் போடுங்க. ஆனால் எனக்கு எப்படி தெரியும் அப்படி செஞ்சேன். ஆனால் இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ பிக்கப் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். இவ்வளோதான் கேச்சு, இவ்வளோதான் கேச்சு. இதை பண்ணுறதுக்கு நான் 2 வீக்ஸ் எடுத்தேன். இது பண்ணுறதுக்கு நான் 2 வீக்ஸ் எடுத்தேன். என்னாகுமோ எதாகுமோன்னு தெரியாமல் இதுக்கு வேண்டி 2 வீக்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நினைக்கிறேன்னா பிரியாணி பண்ணலாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் தெரியல. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி ஐடியாவில் மண்டத்தில் இருக்கேன் வரல. அப்படி ஏதாச்சும் இருந்தால் அப்டேட் பண்ணுவேன் இல்லை வீடியோவே போடுவேன். என்ன பண்ணுவேன் அது வீடியோவே போடுவேன் நான். அதை நினைப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் என்னோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தெரியும் எனக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. என்ன போலயே உங்களுக்கு கலர் ஆயிடுச்சா இல்லை உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சா? அப்படி ஏதாச்சும் காமெடி இன்சிடென்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரியும் என்ன ஆயிருக்கு. ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது. எனக்கு இந்த குக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சொல்ல முடியலை எனக்கு. இந்த குக்கிங் பண்ணால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியல எனக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பாய்.